சார் வணக்கம். உங்களோட இன்ட்ரோவ கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். நம்ம மதுரை குலமங்கலத்தில் ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் வச்சுருக்கோம். இந்த சிகிச்சை மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்க அடிக்ட் ஆனவங்க அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி அவங்க கண்டிஷன்ஸை பொறுத்து உடல் ரீதியாகவும் சரி அவங்களுடைய குடியினுடைய அளவு தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். இந்த ட்ரீட்மெண்ட் 3 மாசம்னு சொல்றீங்க. 3 மாசத்துல கண்டிப்பா ஒரு பேஷண்ட்ட க்யூர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு உண்டான நிறைய உதாரணங்கள் இருக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, குடிக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு. அதாவது குடிக்கு அடிக்ட் ஆகல, என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறாரு, அவர் ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணுறாரு, சொசைட்டியில் கரெக்டாக இருக்காரு, ஒரு பிஸ்னஸில் கரெக்டாக இருக்காரு அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையே கிடையாது. அவர் நாங்கள்லாம் ஒரு குடியார லிஸ்ட்லேயும் நாங்கள் சேர்க்கறதில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க ஏதோ இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிருது. ஆனால் முதல்ல கம்மியாக ஆரம்பித்து அவங்களுக்கு அளவு கூடி அந்த குடிக்க அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கும் அவரும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 3 மாத ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் சௌரியம் பண்ணுவோம். இதில் எப்படி நாங்கள் சௌரியம் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அவருக்கு தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. அவருக்கு வேலை செய்யக்கூடியதுனா மருத்துவமும் கவுன்சிலிங் தான். இது ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவர் உடல் ரீதியாக ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ குடித்த குடி உடல் ரீதியாக அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். நிறையா அந்த ஆல்கஹால் பூரா ரத்தத்தில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் மெடிசின்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுவோம். ஒரு 1 மந்த்தாட்டு குறைஞ்சது மெடிசின்ஸ் போகும். அதுக்கப்புறம் அந்த யூரின் மூலமாக பூரா வெளியேறினதுக்கப்புறம் அவர் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் குடியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற எதுக்காக வரணும், நம்ம எல்லோரும் குடிக்கிறாங்க, நீங்களும் குடிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் எதனால் குடியிலேருந்து வெளியே வந்தாகணும் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து கவுன்சிலிங் மூலயமா நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் யார், நான் எப்படியா கொண்ட ஒரு ஆள், நான் என்ன மாதிரி நான் இருந்திருக்கேன், இப்போ என்ன மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம என்ன ஆகணும், ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் முழுமையாக புரிய வச்சுருவோம். இது போக ஃபேமிலியில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மனைவிக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்குறோமா, ஒரு தாய்க்கு உரிய மரியாதை கொடுக்குறோம், ஒரு தகப்பனுக்கு உரிய மரியாதை கொடுக்குறோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம், இதெல்லாம் தெரியாமல் அவங்க குடி அப்படின்ற சதா குடி எந்த நேரமும் அந்த சுற்றி அந்த குடியை பற்றின எண்ணம், குடியை பற்றின சிந்தனை அதுக்குள்ளே வாழ்கிறனால அவங்களுக்கு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடுவோம். ஸோ அவருக்கு கவுன்சிலிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, உடல் ரீதியாக அவருடைய பிரச்சனை மெடிசின்ஸ் மூலிமா ஆல்க கலப்புறம் வெளியேற்றி சரி பண்ணிடுவோம். இது போக கவுன்சிலிங் எதுக்கு அப்படின்னா, மன ரீதியாக அவர் மைண்ட் ரீதியாக இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கு அந்த விஷயத்தை நான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே குடிச்சு பழகினவங்க. இன்பம் துன்பம் நல்லது கெட்டது, ஒரு டெத்து நடந்தாலும் குடிப்பாங்க, ஒரு ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒரு பிரசவம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலும் குடிப்பாங்க, ஒரு கல்யாணம் ஆகிருக்குன்னா குடிப்பாங்க, பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா குடிப்பாங்க, எது நடந்தாலும் ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, விபத்து நடந்துருச்சு, அதுக்கும் குடிப்பாங்க. ஐயோ எனக்கு விபத்து நடந்துருச்சு, இந்த மாதிரி சொந்தக்கார பையனுக்கு நான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. யாராவது வயசு கம்மியானவங்க இறந்துட்டாங்கன்னா ஐயோ போச்சு வாழ்க்கை, அதுக்கும் குடிப்பாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், எல்லா அமியத்துக்கும் குடிப்பாங்க. நல்லது நடந்தாலும் குடிப்பாங்க, கெட்டது நடந்தாலும் குடிப்பாங்க. இப்போ நல்லது கெட்டது மனிதனுக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமா? இருக்க தான் செய்யும். அப்போ குடி ஒரு தீர்வா? அது கிடையாது அப்படின்றத அவருக்கு முழுமையாக புரிய வச்சுருவோம். இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். சில பேஷண்ட் வில்லிங்காக வருவாங்க சார். சில பேஷண்ட்டால் வரவே முடியாது. எவ்வளவோ பிரச்சனை பண்ணுவாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, நம்ம சொன்னாலுமே வீட்டில் இருக்கிறவங்கள அடிப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த மாதிரி கரெக்டான கேள்வி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அவரை நீங்கள் திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மையத்துக்கு கால் பண்ணால் போதும், நாங்களே அவரை அழைச்சிட்டு வந்துடுவோம். அதாவது அவர் ஃபேமிலி மெம்பர்ஸோட சம்மதம் இருந்தால் போதும், அவருடைய சம்மதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அன்கான்ஷியஸாக தான் இருப்பார். அவரை போய் ஒரு சம்மதத்தை வாங்கி அவர் விரும்பி குடிக்கிற குடியை போய் விடுங்க அப்படின்னா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் குடிக்கிறேன், என் காசு நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் தான் அவர் மைண்டில் இருக்குமே தவிர, இதை விடணும் எதுக்கு சொல்கிறாங்கன்ற எண்ணத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னால். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு செவி சாதிக்கிற ஆள் கிடையாது. அப்படி ஆளாக இருக்க மாட்டாங்க இந்த முழு குடியாரங்க. அதனால் அவங்க அவங்களுக்கு சம்மதம் தேவையில்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணாலே நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம். நிறைய
டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அவர் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவோம். வேலையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாருன்னா, இங்கே ஒரு வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவோம். ஏதோ மற்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, சில பேஷண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வரப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட மைண்ட் செட் என்ன, க்யூர் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்குறப்ப அவங்களோட மைண்ட் செட் என்ன, அந்த 2 மைண்ட் செட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இங்கே வந்து சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் சேர்ப்பாங்க. எப்படி வந்து ஒரு சரியாவார், எவ்வளவோ நம்மளும் முயற்சி பண்ணிட்டோம், யார் யாரோ சொல்லி பார்த்துட்டோம், ஊரில் உள்ள பெரிய மனுஷங்கலாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு பிடித்தமானவங்க சொல்லிட்டாங்க, அவருக்கு பயப்படக்கூடிய ஆளுகள் சொல்லிட்டாங்க, அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, அதுபோக கடவுள்கிட்ட நிறையா முறையிட்டுட்டோம், நிறைய நேர்த்திக்கடன் போட்டுட்டோம், அதுபோக நிறைய கயிறு கட்டிட்டோம், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்காரு, முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்காரு, இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நிறைய அவங்க போகாத கோயில் இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் குடிக்கிறாருன்னா அந்த பெண்கள், இல்லைன்னா அந்த பையன் குடிக்கிறான்னா அவங்க அம்மா, இவங்க போகாத கோயில் இருக்காது. நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்திலும் உடஞ்சி இது வந்து சரியில்லை, சாத்தியப்படாதுன்ற ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஸோ அவங்க நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சின்ன ஒரு பொறி தட்டுப்படும். அந்த நம்பிக்கையில் 10ஓட இது ஒன்று முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா விட்ருவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் செய்வாங்க. ஸோ வந்து ஒரு கியூர் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க வந்து நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு எங்கள்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் அதை எதிர்பார்க்குறது இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து சொல்கிற வார்த்தையில் வந்து உங்களுக்கு தான் சார் இந்த நன்றியெல்லாம் சேரும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரியவன் ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு தெய்வம். அதனுடைய அனுகரணைகள் ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மையங்களில் அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு உண்டான எண்ணங்களும் வரும். அதை முழுமையாக நாங்கள் நம்புவோம். வர்ற பேஷண்ட்டுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்போம். அவங்க தான் காரணமே தவிர நானோ மற்றவங்களோ கிடையாது. எல்லாருமே ஒரு கருவியாக இருந்து செயல்படுத்துகிறோம். ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம். அவங்க அதில் க்யூர் ஆகி வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலை எங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே 3 மாதம் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்களே சார், இந்த 3 மாத காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் யாரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்களா, இல்லை நீங்களே இல்லை, எல்லாமே? பேரண்ட்ஸ் யாருமே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதம் அவரை ட்ரீட்மெண்ட்டில் சேர்த்து விட்ட உடனே போதும். அதுக்கப்புறம் வந்து அவர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவரை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவோம். அலோவ் பண்ணி 2 வார்த்தை பேசுவாங்க, அதோட சரி போயிடுவாங்க. இது எல்லாமே அப்படின்னா ஒரு பிரிவினை இருந்தால் தான் அவங்க இங்கே உள்ளவங்களுக்கு அந்த நாங்கள் சொல்லக்கூடிய கவுன்சிலிங்கு, குடும்பத்தினுடைய அருமை, மனைவினா என்ன அப்படின்றத புரிய வைக்கும்பொழுது அவங்க ஏற்றுக்குவாங்க. எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சிட்டா வந்து யாருக்குமே வந்து அது பெருசாக தெரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு உண்டான ஒரு கிரிப் இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் நம்ம மனைவி அன்பாக நம்ம உபசரித்தாங்க, நம்ம பெத்த தாய் அந்தளவுக்கு பார்த்தாங்க, நம்ம அவங்களோட சரியாக இருக்க முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங்குள்ளே வரணும். அதுக்காக தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுது. குறைஞ்சது 1 மந்த்து கழித்து அவரை பார்க்க அலோவ் பண்ணுவோம். அதுபோக வந்து ஒரு 3 மந்த்ஸ் குறைஞ்சபட்சம் இது பண்ணுவோம். எங்கள் இடைப்பட்ட சிகிச்சையில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இங்கே மையத்தில் சேர்க்கவே வேணான்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா அவங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்க, அது சரியாகாமல் தான் இங்கே சேர்க்குறாங்க. நாங்களும் கடுமையான முயற்சி எடுத்து தான் அவரை சரி பண்ணுறோம். அப்போ இடைப்பட்ட நாளில் சிகிச்சை முடிகிறதுக்கு முன்னால் ஒரு கேதமாகிடுச்சு, ஒரு முக்கியமான கல்யாணம், அவர் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கூட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அவர் போனோடனே குடிச்சிடுவார். குடிச்சிட்டு அவர் திரும்ப வந்து நாங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். அதனால் எங்களுக்கு பணமோ ஏதோ முக்கியம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம், தேவைப்பட்டால் ஒரு 4 மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அதுக்குள்ளே நல்லபடியாக க்ளியர் பண்ணி அனுப்புவோம். நாங்கள் சொல்லும்போது கூப்பிட்டு போனால் 100% குளிக்காமல் இருப்பார். இல்லை அப்படின்னா முன்னால் அவங்க விருப்பத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா மற்ற சிகிச்சை மாதிரி கிடையாது. வீட்டில் வச்சு மருந்து சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்லாம் கிடையாது. இருந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்து விட்ருவோம், பார்த்து இது பண்ணிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சில நேரம் காய்ச்சல், தலைவலி, வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி சார் ஹேண்டில்? அது அவங்களுக்கு உண்டான வந்து நர்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது. நர்ஸ் எந்த நேரம் கண்காணி இருக்கா, ஏதாச்சும் இருக்கான்னு அதான். ஸோ மைனராக ப்ராப்ளங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நாங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். சைக்கால் டாக்டர், ஜென்ரல் டாக்டர் வந்து விசிட் பண்ணுறாரு. உடல் ரீதியாக அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மேஜராக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் ஃபேமிலி மெம்பரை உடனே இமீடியட்டாக கூப்பிட்டு சொல்லிடுவோம். நாங்கள் செக்அப் பண்ணுவோம். செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதில் மேஜராக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா ஃபேமிலி மெம்பரை கூப்பிட்டு சொல்லி நீங்கள் வெளியே ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் க்யூர் பண்ணி அனுப்புங்க. ஏதோ சின்ன மைனர் ப்ராப்ளம், மைனர் ப்ராப்ளம்னா நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுறுத்தி நாங்கள் அந்த வேலையை செஞ்சு வைப்போம். அதுக்கப்புறம் வெளியே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உடம்பை சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்புறம்
குடி நோயிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வரது நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். மதுரையில் இருக்குது சார். மதுரையில் உள்ள பீப்புள்ஸ்க்கு மட்டும்தானா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த மாதிரி பண்ணுறீங்களா? இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். நாங்கள் கார் அனுப்பிச்சி விட்ருவோம். நாங்கள் அனுப்பிச்சிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவோம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது பேஷண்ட்ஸோட ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு பேடனும் கிடையாது. ஃபோன் பண்ணால் போதும், எங்களுக்கு என்ன அமௌண்ட் நம்ம சொல்கிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். சொன்னதுக்கப்புறம் அதை அவங்க பே பண்ணிட்டா போதும். நாங்களே மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்குவோம். அவர் முழு குடியாராக அனுப்புகிறாங்க, குடி இல்லாத மனுஷனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். நல்ல ட்ரஸ்ட்டு, நல்ல ஒரு எதிர்காலம், நிறைய பேரை வாழ வைக்க வேண்டிய ட்ரஸ்ட்டு. அதனால் உங்கள் சேவை என்றென்றும் தொடரட்டும். வாழ்த்துக்கள் சார். நன்றி.